நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம நிஃப்டி ஃபியூச்சருக்கான டுமாரோ ப்ரிடிக்ஷன்ஸ் அண்ட் பிரைஸ் ஆக்ஷன் அனாலிசிஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ நான் சொல்றது நடக்கு அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை நிறையா பேர்த்துக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க செய்யற எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. அதுதான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாங்க நாளைக்கான லெவல்ஸ் என்ன, ட்ரேடிங் செட்டப் என்ன, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்க இருக்குங்கிறத நம்ம கிளியரா செக் பண்ணுவோம். நிஃப்டி 1 ஹவர் சார்ட். ஃபர்ஸ்ட்டு எஸ்டர்டே வீடியோல நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறத நம்ம கிளியரா டிஸ்கஷன் பண்ணிட்டு போவோம். இப்போ என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த லெவலுக்கு மேல இந்த 1 ஹவர் பிரைஸ் ஆக்ஷன் வந்து பிரேக் ஆயிடுச்சுன்னா, சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, ட்ரெண்ட் வந்து அகைன் பைக்கு போறதுக்கு சான்சஸா இருக்கு. ஸோ இந்த ஹைய பிரேக் பண்ணி ஃபர்ஸ்ட் கேண்டிலோ அல்லது இந்த ஹைய பிரேக் பண்ணி ஃபர்ஸ்ட் கேண்டிலோ க்ளோஸ் வச்சுச்சுன்னா, நல்ல ஒரு புல் மூவ் குடுக்க பாசிபிலிட்டிஸ் அதிகம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே போல இன்னைக்கு இந்த லெவல்ல பிரேக் பண்ணி ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த லெவல் தான் ஃபர்ஸ்ட் டார்கெட். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட்ட ரீச் பண்ணிடுச்சு. ஸோ செகண்ட் டார்கெட் வந்து பெண்டிங் இருக்கு. ஸோ அது போகுமா? போகாதா? அப்படிங்கிறது நாளைக்கு கேண்டில்ஸ் எங்க ஓப்பன் ஆனா அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ அத இப்ப டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 21,850 21,850 நெக்ஸ்ட் டார்கெட். ஸோ இந்த டார்கெட்டுக்கு போகணும் அப்படின்னா, நாளைக்கு எங்கெல்லாம் ஓப்பன் ஆனா என்ன நடக்கும்? அப்படிங்கிறத நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம 1 ஹவருக்கான வேவ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்னன்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அப்பதான் ட்ரெண்ட் வந்து பைல இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறத நீங்களும் அனாலிசிஸ் முடியும். ஸோ ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கும். ஸோ 1 ஹவர் பிரைஸ் ஆக்ஷன் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இம்மீடியேட் பிரைஸ் ஆக்ஷன குடுத்து பிரேக் ஆயிட்டே இருக்கு. அதாவது நான் சொல்லுவேன், இம்மீடியேட் பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து குடுத்து வந்தா கொஞ்சம் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு குட் கண்டிஷன்ல இல்ல. மேபி பாசிபிலிட்டீஸ் வந்து டவுன் ஆகறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்குன்னு நான் நெறைய டைம் சொல்லுவேன். ஸோ இப்ப இருக்க வேவ் ஸ்ட்ரக்சர் இதுதான். ஸோ 1 ஹவர் பொறுத்தவரைக்கும் திஸ் இஸ் த வேவ் ஸ்ட்ரக்சர். இந்த வேவ் ஸ்ட்ரக்சர் நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு? நாளைக்கு ஓப்பன் கூடிய கேண்டில்ஸ் வந்து அ எங்கெல்லாம் ஓப்பன் ஆகறதுக்கு பாசிபிலிட்டீஸ் அதிகம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த வேவ் ஸ்ட்ரக்சர வச்சு பார்க்குறப்போ, டுடே லோ இஸ் த பிரைஸ் ஆக்ஷன் லோ. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த லெவல நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே. ஃபர்ஸ்ட்டு நமக்கு ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட் என்னங்கிறத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நமக்கு சப்போர்ட் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அப் ட்ரெண்ட்ல இருக்கு. டவுன் ட்ரெண்ட்ல கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 21,650 அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டா இருக்கு. சரிங்களா? 21,650 தான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட். இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன். செகண்ட் பார்த்தீங்கன்னா, டே லோ 21,510. ஸோ இப்ப இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்டுக்கான ஃபர்ஸ்ட் இமிடியேட் சப்போர்ட் 21,650. 2வது சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 21,510. தேர்ட் சப்போர்ட் இங்க இருக்கு. பட் ஆனா இப்போதைக்கு அது தேவையில்ல. ஸோ ஏன்னா இந்த லெவல தாண்டி வந்துறதுக்கு வாய்ப்புகள் இல்ல. நடந்தா என்ன பண்ணலாங்கிறத அது பின்னாடி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட் வந்து சொல்லியாச்சு. செகண்ட் சப்போர்ட்டும் சொல்லியாச்சு. ஸோ இந்த 2 சப்போர்ட்ல மார்க்கெட் வந்து வேவ் ஃபார்மேஷன், பிரைஸ் ஆக்ஷன்ஸ் எப்படி நடக்கலாம் அப்படிங்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ டுடே ஹை மேபி நாளைக்கு மார்க்கெட் இங்கிருந்தே ஓப்பன் ஆயிட்டு இந்த ஹைய வந்து பிரேக் ஆயி க்ளோஸ் வைக்குது அப்படின்னா, இட்ஸ் அகைன் வந்து புல் மூவ் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இங்க வந்து நம்ம கால் ஆப்ஷன் வந்து ஆக்டிவ் ஆகுது. அதாவது ட்ரெண்ட் வந்து அகைன் கன்டின்யூ ஆகுது. ஸோ இந்த மாதிரி செட்டப் விழுந்தது அப்படின்னா 21,850 வரைக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட்டும், ஒருவேளை அதுக்கு போன பிறகு அங்கிருந்து 22,220க்கு போறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க.
டுடே ஹைக்கு மேல ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கேண்டிலா க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா, எகைன் பை ஆக்டிவ் ஆகுது. ஸோ ரீட்ரேஸ்மென்ட் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, ஆக்டிவ் பண்ணிட்டு எகைன் 21,650 வந்து ரீடெஸ்ட் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால கேர்ஃபுல்லா இங்க நம்ம ஃபாலோ பண்ணி போகணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில் இந்த ஹைக்கு மேல க்ளோஸ் வச்சு சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா, ஃபெயில் ஆகலன்னா, டெஃபினட்டா இது வந்து நெக்ஸ்ட் லெவலா 21,850க்கும் அடுத்த லெவலா பார்த்தீங்கன்னா, 21,220க்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில் கிரீன் கேண்டில் டே ஹைய வந்து பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுச்சுன்னா, சரிங்களா? ஸோ ஃபெயில்ட் ஆகாம இருக்கணும். சஸ்டெயின் ஆகணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அத பார்த்துக்கோங்க. ஸோ வேற என்ன நடக்கலாம்? ஒருவேள க்ளோஸ் வச்சுட்டு பிரைஸ் ஆக்ஷன் வந்து மேல போக முடியாம, மார்க்கெட் வந்து எகைன் பிரைஸ் ஆக்ஷன்க்குள்ள வந்து சப்போர்ட்குள்ள இந்த சப்போர்ட் 21,650 சப்போர்ட்குள்ள வந்து எகைன் பிரேக் ஆனா, எகைன் வந்து ஒரு நல்ல ஒரு புல் மூவ் பை ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். அதாவது 650ய ரீடெஸ்ட் பண்ணிட்டு, எகைன் பையரோட பிரஷர்ஸ் வந்து அந்த ஹைய பிரேக் பண்ணி போச்சு அப்படின்னா, எகைன் நான் நெக்ஸ்ட் டார்கெட்டா வந்து 21,850க்கும் அல்லது 22,220க்கும் போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒருவேள பிரைஸ் ஆக்ஷன் நடந்து கீழ பிரேக் ஆயிடுச்சுன்னா, இட்ஸ் அகைன் கம் டவுன் அப் டூ 21,100 சரிங்களா? ஸோ 21,650 இந்த ரேஞ்சில பிரைஸ் ஆக்ஷன் உங்களுக்கு வந்து இன்னொரு டைம் உங்களுக்கு பிரைஸ் ஆக்ஷன் வரைஞ்சு காமிச்சிடுறேன். ஏன் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்பதான் புரியும். ஸோ இந்த பிரைஸ் ஆக்ஷன் வந்து இந்த ஸ்டேஜ்ல இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் இந்த நேருக்கு நேரா வரும். ஸோ இந்த இடத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும். அதனால சொல்றேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன்ல ரொம்ப நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ 21,650க்கு கீழ பிரைஸ் ஆக்ஷன் நடந்து டவுன் சைடு பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா, இட்ஸ் அகைன் கம் அப் டூ ரீட்ரேஸ்மென்ட் 21,100 வரைக்கும் வந்து ரீடெஸ்ட் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் நெறைய இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 21,650க்கு கீழ பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் ஆயிடுச்சுன்னா, ஸோ டவுன் ட்ரெண்ட இனிஷியேட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எப்ப டவுன் ட்ரெண்ட் கன்ஃபார்ம் ஆகுது? 21,100க்கு கீழ பிரைஸ் ஆக்ஷன் நடந்து பிரேக் ஆச்சுன்னா, ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து நாளைக்கான ஃபர்ஸ்ட் செல்லிங் சைடுக்கும், பை சைடுக்கும் ஆன ட்ரேட் செட்டப். ஸோ இத மீறி வேற என்ன நடக்கலாம்? 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 2 அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகலாம். அல்லது டுடே லோவ பிரேக் பண்ணி கேப் டவுன் ஆயிட்டு ஓப்பன் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அடுத்தது கேப் அப் ஆயிட்டு பாசிபிலிட்டிஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஸ்டேஜ்லயே மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா, இந்த இடத்துல பிரைஸ் ஆக்ஷன் நடந்து போகணும் இந்த ஏரியால. அப்படி இல்லாம கேப் அப்போ, கேப் டவுனோ ஆனா என்ன பண்ணலாம்? ரொம்ப கேர்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ டுடே லோ பிரேக் பண்ணி ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சு சஸ்டெயின் ஆயிடுச்சு, ஃபெயில் ஆகலன்னா, இந்த செட்டப் இங்கிருந்தே டவுன் ட்ரெண்டுங்கிறத உருவாக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த செட்டப் மட்டும் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, இட்ஸ் அகைன் கன்டின்யூ ஃபால் ஃப்ரம் ஹியர். இந்த இடத்துல இருந்து ஃபால் ஆகுறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ எனிவே அங்கங்க அடுத்தடுத்து நடக்கக்கூடிய கேண்டில் அப்டேட்ட வச்சு தான் நாம கன்டின்யூ பண்ணலாமா, வேணாமாங்கிறத டிசைட் பண்ண முடியும். ஸோ பிரைஸ் ஆக்ஷன் நடந்ததுன்னா, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வெளிய வரவும் தெரியணும். பிரைஸ் ஆக்ஷன் ஏதாவது பிரேக் ஆயிடுச்சுன்னா, அகைன் வந்து ட்ரெண்டுக்கு சாதகமா திரும்புச்சுன்னா, நம்ம எக்ஸிட் பண்ணணும். ஸோ இத பத்தி தெரியாதவங்களுக்கு டெலகிராம் சேனல் நான் அப்டேட் பண்ணுவேன். தேவைப்படுறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கேப் அப்போ, கேப் டவுனோ ஆனா, இதுதான் நாளைக்கான ட்ரேட் செட்டப். ஸோ கேப் அப் ஆயிடுச்சுன்னா, ஒரு பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து தான் நம்ம வந்து பைக்கு போகணும். அதர்வைஸ் வெயிட் பண்ணணும். ஆ மத்த வேற ஏதாவது செட்டப்ஸ் இருந்தது, லைவ்ல நடந்ததுன்னா, நான் அத இன்டிமேட் பண்றேன். சரிங்களா? அப்டேட் பண்றேன். ஒருவேள கேப் டவுன் ஆயிட்டு டுடே லோக்கு கீழ ரெட் பாரா க்ளோஸ் வச்சுச்சுன்னா, ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. கால் ஆப்ஷனோ, பைல இருக்கவங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. ஸோ இந்த செட்டப் விழுகுது அப்படின்னா, அகைன் ஒரு பிக் ஃபாலுக்கு மார்க்கெட் வந்து ரெடி ஆகுதுங்கிறத நமக்கு தெரிவிக்குதுன்னு அர்த்தம். ஸோ இது வந்து எல்லாமே
இப்படி நடந்தால் நம்ம என்ன ஸ்டெப் எடுக்கணுங்கிறத ப்ரிகாஷனா நம்ம பார்க்குறோம். ஸோ நடக்கும்னு நான் சொல்ல வரல. கிளியரா புரிஞ்சுக்கோங்க. இப்படியெல்லாம் நடந்தால் நாம எப்படி ப்ரிப்பேர்டா இருக்க முடியுங்கிறத தான் நான் வீடியோல சார்ட் ஸ்ட்ரக்சரையும், சார்ட்டோட கேண்டில் ஸ்டிக்ஸோட ஸ்டடீஸும் வச்சு நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நான் இங்க எதையும் கிரியேட் பண்ணல. இமேஜினா சொல்லல. ஸோ என்னோட லைவ் எக்ஸ்பீரியன்ஸ், நாலேட்ஜ் தான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மறக்காம நீங்க அத என்ட்ட எடுத்தாலும் சரி, ஃபாலோ பண்ணாலும் சரி, நீங்க தனியா உங்க மனி மேனேஜ்மெண்ட்டையும், உங்க அட்வைசரையும் கேட்டு நீங்க என்ட்ரி ஆகுறது ரொம்ப நல்லது. சரிங்களா? ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்குன்னு ஒரு கேப்பிட்டல், எனக்குன்னு ஒரு மனி மேனேஜ்மென்ட் இருக்கு. பட் அத நான் எனக்குன்னு ஒரு டிசிப்ளின ஃபாலோ பண்ணி போயிட்டுருப்பேன். நீங்க எப்படி ட்ரேட் பண்றீங்க என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால நீங்க உங்களோட ஓன் ஸ்டைல் அது இருந்ததுன்னா, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இதுதான் நாளைக்கான ட்ரேடிங் செட்டப்ஸ் அண்ட் லெவல்ஸ். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். நாளைக்கு இந்த செட்டப் மட்டும் விழுந்துருச்சுன்னா, பையர்ஸ் பி கேர்ஃபுல். ஓகே. ஸோ நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத லைவ்ல வாட்ச் பண்ணுவோம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு நெறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் நம்ம இந்த வீடியோவ போடுறோம். உங்களுக்கு உபயோகமா இருந்தா இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார்